ஃபாலோ பண்ணிக்கோங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரிவர்ஸ் கியர் போட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. போட்டீங்கன்னா கண்டிப்பா வண்டி வந்து கவுந்துரும். ஒரு வீடியோ நல்லா பாத்துக்கோங்க. கியர் போயிட்டு இருக்கும்போது ரிவர்ஸ் கியர் போடுறாங்க, வண்டி உடனே கவுந்துருச்சு. வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தெரிவிச்சிருங்க. டார்கெட்டே ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கவே கூடாது. ஆபரகடாபரா ரைட் வரட்டா வராதீங்க ப்ரோ, அப்படியே போயிருங்க. 5th கியர்ல இருந்து இப்போ ரிவர்ஸ் கியர் போடும்போது வண்டி கவுருமா கவுராதா அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல கம்பெனி எப்படி கியர் பாக்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து விரிவாக்கமாக சொல்லிடலாம். நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சொல்கிறத நம்புங்க. யூஸ் பண்ணுற எல்லா மேனுவல் கியர் பாக்ஸுமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கும். இதுக்கு டெக்னிக்கலாக கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டன்ட் மெஷ் அப்படின்னா என்னென்னா, இதில் இருக்கிற எல்லா கியருமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு கியரோட இன்னொரு கியர் மெஷ்லேயே தான் இருக்கும். இது ரெண்டும் அப்புறம் இதுவும் நம்ம ஃபஸ்ட் கியர்லேருந்து 5th கியர் வரைக்கும் எந்த கியரில் போனாலும் டிரைவிங் பண்ணுறப்போ எந்த கியரும் நடுவில் போய் இன்னொரு கியரோட புதுசாக மெஷ் ஆகாது. எல்லாமே ஆல்ரெடி மெஷ்ல தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி நம்ம கார் ஓட்டுறப்போ இந்த எல்லா கியருமே சுற்றிட்டே தான் இருக்கும். பட் நம்ம எந்த கியரை சூஸ் பண்ணுறோமோ அந்த கியர் சுற்றுற ஸ்பீடில் மட்டும்தான் கார் போகும். இப்படி தான் இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ 5th கியர் போயிட்டு இருக்கிறப்போ இந்த ரிவர்ஸ் கியரை ஏன் போட முடியாது, போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் மெஷ்ல இருக்கிற எல்லா கியர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் கியர் செட்டப்பில் இருக்கும். அதாவது இந்த கியரோட டீத் இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக கட் ஆகிருக்கிறதுக்கு பேர் ஹெலிக்கல் கியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கியரை தவிர இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் ஆகிருக்கிற இந்த 2 கியர்ஸ்க்கு பேர் ஸ்பர் கியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காரில் இருக்கிற ஒவ்வொரு கியருக்கும் ஒவ்வொரு கியர் பேர் இருக்கும், இல்லை ஒரு கியர் செட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு கியர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ரெண்டும் சேர்ந்தா ஃபர்ஸ்ட் கியர், இது ரெண்டும் சேர்ந்தா செகண்ட் கியர், இது ரெண்டும் சேர்ந்தா தேர்ட் கியர், இது ரெண்டும் சேர்ந்தா 4th கியர். ஆனால் ரிவர்ஸ் கியருக்கு மட்டும் 3 கியர் சேர்ந்தாதான் ரிவர்ஸ் கியர் ரேஷியோ ஃபார்ம் ஆகும். இதில் அந்த 3 கியர், இது 1, இது 2, இது 2த்துக்கும் பின்னாடி ஒன்று இருக்குல்ல, இது 3. மற்ற கியர்ஸ் மாதிரி இது 3 கான்ஸ்டன்ட் மெஷ்ல இல்லாததுனால நம்ம ரிவர்ஸ் கியர் போடும்போது மட்டும்தான் இது இந்த பக்கம் மூவ் ஆகி இது 3 சேர்ந்து ரிவர்ஸ் கியரா ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம 5th கியர்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த கியர்ஸ் எல்லாமே ஒன்னொன்னு ஒரு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கும். இது ஒரு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கும், இது ஒரு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கும். அந்த டைம்ல நம்ம இதை இங்கே மூவ் பண்ண நினச்சா மூவ் ஆகும். ஆனால் இது ஒரு ஸ்பீடில் சுற்றும், இது ஒரு ஸ்பீடில் சுற்றும். ஸோ இது ரெண்டும் போய் இடிக்கும்போது கிர்ன்னு சவுண்டு தான் வருமே தவிர இதுவும் போய் மெஷ் ஆகாது. இது ரெண்டும் ப்ராப்பராக மெஷ் ஆகணும்னா இதுவும் சுத்தாமல் இருக்கணும், இதுவும் சுத்தாமல் இருக்கணும். இது ரெண்டும் சுத்தாமல் இருக்கணும்னா வண்டி நியூட்ரலில் இருக்கணும். ஸோ நியூட்ரலில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த 2 ஸ்பர் கியர்ஸை ஸ்லாட் பண்ணி நம்ம கரெக்டாக ரிவர்ஸ் கியர் போட முடியும். அப்படி இல்லைனா இது சுற்றிட்டு இருக்கும், இது சுற்றிட்டு இருக்கும். இது ரெண்டும் சுற்றுறனால போய் இடிக்கும்போது மேபி இந்த 2 கியர்ஸும் வான் அவுட் ஆகி டேமேஜ் ஆகலாம், ஏதாவது சவுண்ட் வரலாம். பட் அவர் சொல்கிற மாதிரி வண்டி கவரெல்லாம் செய்யாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்குள்ளே. இதெல்லாம் எதையுமே மென்ஷன் பண்ணாமல் எப்படி எல்லாம் நாமெல்லாம் எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்ற தைரியம் எங்கேருந்து உங்களுக்குலாம் வருது? யார்ப்பா நீங்களாம்? ஒன்றும் புரியல. வாயா, இங்கே ஏதாவது எழுதி இருக்குதா? வாங்கடா.